ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போவோம். நம்ம பார்த்தா இப்போ மேகி இது நிறையா இருந்தது. ஸோ இப்போ நம்ம பேச்சுலர்ஸ்லாம் கூட வந்து இல்லை பேச்சுலர்ஸ் இல்லை ஃபேமிலியில் கூட வந்துருந்தீங்க. சப்போஸ் குயிக்காக எதுவும் இல்லை, நம்மளுக்கு எதாவது டக்குன்னு பண்ணி சாப்பிடணும்னு பார்த்தா அந்த நிறைய பேர் மேகி சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதே மேகி ப்ராடக்ட்டில் வந்து ஸோ பாஸ்தா கூட வந்துருக்குது நம்மளுக்கு. ஸோ பாஸ்தா பாருங்கள், பாஸ்தா பார்த்தீங்கன்னா சீஸ் மேக்ரோனி அப்புறம் மஷ்ரூம் பென்னி. ஸோ இது ரெண்டு இன்னைக்கு வந்து இது ரெண்டு பார்க்க போகிறோம். மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது. அதில் 2 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேகி பாஸ்தா வெரைட்டியில். ஸோ இன்னும் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதோட டூயிங்ஸ், அதாவது ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இது பார்ப்போம். மீதி 2 மீது எல்லாமே அதே தான் வரும் இல்லையா. ஸோ இது வந்து பாஸ்தா மஷ்ரூம் பென்னி எப்படி பண்ண போகிறோம், சீஸ் மேக்ரோனி எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். பண்ணிவிட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிக்கலாம். இது ஏன் நான் இது எடுத்தேன்னா, ஸோ சப்போஸ் அதுதான், ஸோ பேச்சுலர்ஸோ இல்லை ஃபேமிலியில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போது திடீர்னு சாப்பிட்ணும் இதெல்லாம், ஸோ நீங்கள் இது குயிக்காக பண்ணி சாப்பிட்லாம். அதே சமயத்தில் பாஸ்தா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவீங்க பாஸ்தா. ஸோ அதுக்காக தான் இதை எடுத்தேன் நான். ஸோ 4 ஃப்ளேவர் இருக்குது. அதில் 2 இப்போ பண்ணுறேன், இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டாக பண்ணலாம். போகலாமா? வாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மேபி 1 கிளாஸ் எடுத்துட்டு 250 ml ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கிறோம் நம்ம. இப்போ அதில் வந்து பாஸ்தாவை கட் பண்ணால் அதுக்குள்ளே மசாலா இருக்குது பாருங்கள். மேகி மசாலா மாதிரி இது பாஸ்தாவுக்கு மசாலா வச்சுருக்காங்க சீசனுக்கு. அதுக்குள்ளே பாஸ்தா இருக்குது. இந்த பாஸ்தாவை நம்ம இதில் போடுறோம். இது சிமிலர் டு மேகி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். பட் ஆனால் மேகி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஃபஸ்ட்டு மேகி வெந்ததுக்கப்புறமா மசாலா போடுவோம். பட் இதில் வந்து என்னென்னா பாஸ்தாவோட சேர்த்து அப்படியே வந்து நம்ம அந்த மசாலாவே அந்த போட்டுருவோம். இதில் பண்ணுறது இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறது சீஸ் மேக்ரோனி கட் பண்ணியிருக்கோம். நம்ம பாருங்கள், சீஸ் மேக்ரோனி அதை போட்டுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது போட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. கொஞ்சம் அந்த பவுடர் நல்லா கலக்கிற வரைக்கும் கலக்கி விடுங்க. எல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும் போது அப்படியே கட்டி கட்டியாக வரும் உங்களுக்கு. அதனால் வந்து நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாமே ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கேஸில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ கேஸில் வச்சாச்சு. நம்ம கேஸில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுறோம். நம்ம இது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது பாருங்கள் எப்படி பண்ணோன்ட்டு. சர்வ் ஹாட் ஃபஸ்ட்டு நான் பிஃபோர் இது கட்டிகிட்டு இருக்கு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து போட்டாச்சு பாஸ்தாவை. 250 ml வாட்டர் சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் பிரிங் டு பாயில், அதாவது பாயில் சிம்மர் ஃபார் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேர் அக்கேஷனலி அண்ட் சர்வ் ஹாட். அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே இல்லை. அதை எடுத்து போடணும், 250 ml வாட்டர் ஊற்றணும், சூடு பண்ணணும், நம்ம சாப்பிட்ணும். ஓகேங்களா? ரெடி? நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, இட்டாலியன் பாஸ்தா நம்மளுக்கு வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இந்த சீஸ் மேக்ரோனி. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்துன்னு இருக்கு. அது வேகும் போதே நல்லா வந்து உங்களுக்கு ஸ்மெல் நல்லா இருக்கு. சூப்பராக ஸ்மெல், அந்த மேக்ரோனி சீஸ் ஸ்மெல் வருது. நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெடியான் இருக்குது. சமையல்ஸாக நம்ம இது வந்து மஷ்ரூம் பென்னி பண்ணலாமா? மஷ்ரூம் பென்னி உள்ளே எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. அது நீட்டாக இருக்குது மஷ்ரூம் பென்னி. அது மசாலா அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது சமையல்ஸாக இதுவும் பண்ணிடலாம் நம்ம. அது அதுவும் ஆகிட்டுருக்கு. வாவ், இப்போ சூப்பராக சூடாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சீஸ் மேக்ரோனி அப்புறம் மஷ்ரூம் பென்னி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சீஸ் மேக்ரோனி. இது பாருங்கள், இது கலர் எப்படி இருக்குது, அந்த பாஸ்தா எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கார்னும் இருக்குது இதில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் பெனி. ஸோ மஷ்ரூம் பெனி இப்படி இருக்குது. இது பாஸ்தா பாருங்கள், நீட்டாக கட் பண்ணியிருக்காங்க. இதில் நல்லா சூடாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாருங்கள் மஷ்ரூம் இது. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது சீஸ் மேக்ரோனி பார்க்கலாம். ஸோ சீஸ் மேக்ரோனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன அந்த க்யூப் மாதிரி இருக்குது, சின்ன கர்வ் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள் கார்ன்லாம் இருக்குது. இதில் பாருங்கள், இது கார்ன்லாம் இருக்குது, சீஸியாக இருக்குது, கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்குது. ரெடி, 1 2 3 கோ. காரம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட் அந்த சீஸ், அந்த மேக்ரோனி சீஸ் கொஞ்சம் தெரியுது. சூப்பராக இருக்குது, காரம் கம்மி, சீஸ் டேஸ்ட் வருது. மேகிக்கு கண்டிப்பாக இது ஒரு ஆப்ஷன். அதாவது பாஸ்தா பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, சிம்பிளாக. அதுவும் பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக வந்து சிம்பிளாக வந்து ஒரு பேக்கெட் வந்து 28 rupees ஆகுது. ஸோ குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கம்மியாக இல்லை நைட்டில் கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஸோ குயிக்காக கம்மியாக செஞ்சு சாப்பிடணுன்னா இது ஒன்று வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஹெவியாக இருக்காது, ரொம்ப லைட் பிரேக்ஃபாஸ்ட், லைட் டின்னர், கரெக்ட் ஆப்ஷன். வெறும் 28 rupees தான், ஈஸி டு குக் இது ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேகி. இது மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது குட்டி குட்டியாக மஷ்ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் நீட்டாக வர இப்போ இது போட்டிருக்காங்க பாஸ்தா. ஓகேங்களா. ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அது கொஞ்சம் சட்டிலாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த டேஸ்ட் மாறுது, லைட்டாக அந்த மஷ்ரூம் அந்த டேஸ்ட்டும் க்ரீமும் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஃப்ளேவர் மாறுது கண்டிப்பாக. இதுக்கும் ஃப்ளேவர் கொஞ்சம் மாறுது, கொஞ்சம் லைட்டாக அந்த காரம் லைட்டாக அப்படி இருக்கு. ஸோ குட். இப்போ பார்த்தீங்கன்னா 28 ரூபாய். ஸோ கண்டிப்பாக இது ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணி எதுவுமே இல்லை. ஸோ இமீடியட்டாக எதாவது பண்ணோம். அதாவது மேகிக்கு வேறு ஏதாவது பார்த்தோம்னா பாஸ்தா இஸ் த குட் ஆப்ஷன். மேகி இது ஸோ நல்லா இருக்குது. இது வந்து 2 வெரைட்டி, அதாவது சீஸும் மஷ்ரூம் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 வெரைட்டி இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் அது. ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டை பார்த்து அதுவும் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இது சாப்பிட்டு முடிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது பாஸ்தா ட்ரை பண்ணி எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. Bye.